ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 15 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து இங்க அவங்களோட வீட்டில் வந்து அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே இப்போ வந்து யமுனா என்ன கேட்குறாங்கன்னா, நீ என்னக்கா அவளை அடிக்கவே இல்லையா, நீ போன ஸ்பீடில் அவளை 4 அறை விட்டுருப்பேன்னு பார்த்தேனோடனே இப்போ கங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் அவள் மனசு உடையிற மாதிரி பேசிட்டு வந்திருக்காளடி, அவளுக்கு தான் இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சுல, நீ ஏன் அப்படி சொல்கிற அப்படி சொல்லிட்டு யமுனா கிட்ட சொல்கிறாங்க. அப்புறம் கங்கா வந்து வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டு சரி காவேரி வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க போனோடனே இப்போ சாரதா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து அந்த ராகினி பொண்ண நினைச்சா தான் பாவமா இருக்குது. அவ சின்ன வயசுலலாம் நல்ல பொண்ணா தாண்டி இருந்தா. அவங்க அப்பா கூட சேர்ந்து தான் இப்படி ஆயிட்டா. நம்ம வீட்லலாம் வந்து விளையாட வருவான்னோனே, உனக்கு என்ன அன்னை தெரசா பட்டமாமா தரப்போறாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சாரதாவ திட்டுறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து ராகினி மட்டும் ஹால்ல உட்காந்து பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாரி நம்ம இனிமே இந்த வீட்ல இருக்கணுமா? எவ்வளோ பெரிய அசிங்கம் நமக்கு. நம்ம இங்கேருந்து போயிரலாமா? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, நம்ம காவேரி சும்மா இல்லாம வந்து ஒரு கிண்ணத்துல ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்தா, அத வந்து ராகினி முன்னாடி இருக்கிற சேர்ல கால் மேல கால் போட்டு, எனக்கு ராஜாவா நான் வாழ்றேன்னு சொல்லிட்டு பாட்டையும் போட்டு பாட்டு பாடிட்டே வராங்க. வந்து ஸ்டைலா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப உடனே ராகினி கிட்ட வேணுமா? அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ராகினி முறைக்கிறாங்க. அப்புறமா உடனே ராகினி வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. நேத்து அவங்க இதே மாரி காஃபில வந்து பிஸ்கட் முக்கி சாப்பிடுவாங்கல்ல, அத யோசிச்சு பார்த்துட்டு, நேத்து நம்ம செஞ்சத இன்னைக்கு நமக்கு திருப்பி செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு, இப்போ விஜய் வேற ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வரவர இத பார்த்துட்டு, அட ஆர்வக்கோளாறு காலையிலேயே அவ வேலைய காட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அங்க நின்னு காவேரி ஐஸ்கிரீம் சாப்பிடுறத ரசிச்சு பார்த்துட்டே இருக்கிறாரு. இங்க ராகினி வந்து டென்ஷன் ஆகி உள்ளயே போயிடுறாங்க. அப்புறமா விஜய் வந்தோனே, கா காவேரி கேட்குறாங்க, ஐஸ்கிரீம் வேணுமா? அப்படின்னோனே மொடனே அவள காலையிலயே நல்லா வெறுப்பேத்துன போல, "நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டியே கால் மேல கால் போட்டு. அப்ப நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சுல்ல" அப்படின்னோனே, காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "சாரி பாஸ். அவங்க நேத்து இப்படிதான் பண்ணுனா" சொல்லி சொன்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "அப்ப அவ பொருள எடுத்து அவளே போட்டா அப்படிதானேன்னோனே, உன்ட்ட கொஞ்சம் பார்த்து தான்ப்பா இருக்கணும்" அப்படின்னு சொல்லி 2 பேருமா கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா விஜய் என்ன கேட்குறாருன்னா, இந்த மாரி அப்பளத்தோட அந்த இது எல்லாமே முடிஞ்சிருச்சா? என்ன ஏது? பிசினஸ் எப்படி போயிட்டுருக்கு? எல்லாமே கேட்குறாரு. அப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "நாங்க லைசென்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம்" அப்படின்னு. அப்போ விஜய் இப்ப என்ன ஐடியா குடுக்குறாருன்னா, பேசாம ஒரு விஐபிய கூட்டிட்டு வந்து, உங்க அம்மா கையால அப்பளத்த வாங்கி, முதல்ல வியாபாரத்த தொடங்கி விட்ட மாரி, நம்ம வந்து பேப்பர்ல ஒரு ஆட் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்போ உடனே காவேரி அப்படியே ஆங்கிள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, பாருங்க பாஸ், எனக்கு தெரிஞ்ச ஒரே விஐபி நீங்க தான். எதுக்கு வீணா வெளியில அலையணும்னோனே, இப்ப விஜய் என்ன கேட்குறாரு, நானா? அப்படின்னோனே, என்ன பாஸ் விஜய் கன்ஸ்ட்ரக்ஷனோட எம்டி நீங்க, நீங்க விஐபி இல்லையா பின்ன? உங்கள வச்சு ஆரம்பிச்சிடலான்னோனே, இப்ப விஜய் என்ன கேட்குறாருன்னா, அப்போ உன்னோட பாஷையில சொல்லணும்னா, ஆலினால் அழகுராஜா எல்லாமே நான் தானோன்னே, விஜய் சிரிக்கிறாரு. அப்போனே காவேரி வந்தா, "எஸ் பாஸ்" அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா சொல்றாங்க. அப்புறமா அடுத்த நாள் ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரெடி ஆயிர்றாங்க. சாரதாவும், சூர்யாவும் சாரி விஜயும் வந்து 2 பேருமா பக்கத்துல நின்னு அப்பளத்த குடுக்குற மாரி காவேரி ஸ்டில் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும்போது, கங்கா கேட்குறாங்க, "ஏன்டி அன்னைக்கு 13 தோசை சாப்பிட்டியே, எப்படி இவரு ஒத்துக்கிட்டாரு?" அப்படின்னு. அப்போனே விஜய் கேட்குறாரு, "கங்கா என்ன சொன்னாங்க?" அப்படின்னு. அப்போனே குமரன் என்ன சொல்றாருன்னா, "அவைங்க 2 பேரும் வேற ஏதோ பேசிட்டு இருக்காங்க" அப்படின்னோனே, இப்ப கங்கா வந்து தட்டி அமைதியா இருங்கன்னோனே, அமைதியா இருந்துர்றாரு குமரன். அப்போ உடனே விஜய் சும்மா இல்லாம குமரனை வந்து கலாய்க்கிறாரு. என்னங்க உங்க ஒய்ஃப் ஒரு பேச்சு தான் சொன்னாங்க அமைதியாயிட்டீங்கன்னோனே, ஏங்க அவளாச்சும் தட்டி சொன்னா தான் நான் அமைதியா இருக்கேன். ஆனா நீங்க அப்படியா? காவேரி பார்த்தாலே நீங்க போய் அத்தை கூட போய் நின்னு போஸ் அழகா குடுக்குறீங்க அப்படின்னோனே, உங்க மாமா ஏதோ நல்லா கலாய்க்கிற மூட்ல இருக்கிறாரு. சீக்கிரமா என்ன ஃபோட்டோ எடுத்து ஃப்ரீ பண்ணி விடுறியா? அப்படின்னோனே, இப்ப காவேரி வந்து சூப்பரா ஃபோட்டோ எடுக்குறாங்க அவங்க 2 பேரையும். இத பேப்பர்ல ஆட் குடுக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க அம்மா கிட்டலாம் சொன்னோனே, அவங்க அம்மா சுத்தி போட சொல்றாங்க விஜய்க்கும், காவேரிக்கும். அப்ப காவேரி மனசுக்குள்ள இன்னும் 10 மாசம் தான் சொல்லிட்டு முன்னாடி சண்டை போட்டதை யோசிச்சு, அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேப்பர்ல ஆட் குடுத்துட்டாங்க. அந்த பேப்பர் வந்து அந்த லேடீஸ் ஹாஸ்டல் அங்க இருக்குது. இப்ப வெண்ணிலா எந்திரிச்சு போயி அந்த பேப்பர எடுக்குறாங்க கையில. எல்லாருமே ஆச்சரியமா வெண்ணிலாவே திரும்பி பார்க்குறாங்க. ஆக்சுவலி இதுல அவங்களோட பேர் நிவேதான்னு சொன்னாங்கல்ல. அவங்கள வந்து அப்படியே ஆச்சரியமா பார்க்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.